அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம எந்தெந்த பொருள் என்னென்ன அளவுக்கு நம்ம சேர்க்குறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வாரத்தில் ஒரு தடவையாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். அது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணி ஒரு 4 மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா 4 மணி நேரத்துக்கு மேலேயே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த தோலோடு தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். தோலை நம்ம எடுக்க தேவையில்ல. இந்த தோலுங்களோடையே சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுருந்த கிளாஸில் அரை கிளாஸ் பருப்பு எடுத்திருந்தேன், உளுத்தம் பருப்பு. அதில் 4 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த உளுந்தையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். உளுந்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கும் போது நல்ல ஒரு தண்ணியான லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். உங்களுக்கு கெட்டியாகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி விட்டு எடுத்து அலசி நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக அடிகனமான பாத்திரத்தில் தான் இதை நம்ம செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம அதே மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக போயே ஆகணும், அப்புறம்தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தா கூட பரவாயில்ல. எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் சரியான அளவாக இருக்குது. நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன், சின்ன ஸ்பூன் கிடையாது. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லு போகும். பாருங்கள், எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. பச்சை ஸ்மெல்லும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வேறு கண்ட ஐட்டம்லாம் நம்ம எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப குழந்தைங்களுக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக நான் ஒரு 2 பீஸ் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக செட் ஆகி நல்லா அருமையாக வந்துருச்சு. கலரும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான். எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி சரியான அளவாக இருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.